முழு முதற் பொருளே முத்தமிழ் சுடரே முழு முதற் பொருளே முத்தமிழ் சுடரே மோனமே வேதநாயகனே தொழுதிடும் அடியார் துயர் எல்லாம் தீர்க்கும் தூயனே ஆ ஆ தொழுதிடும் அடியார் துயர் எல்லாம் தீர்க்கும் தூயனே ஜோதிபானவனே ஜோதிபானவனே ஆ ஆ ஆ மருதினை கரத்தில் ஏந்திய பெருமான் மைந்தனே வாரணமுகனே பழுதரப்பணிந்தேன் உம்மை கடை கண்ணால் எம்மை பாத்தருள் செய்விநாயகனே பாத்தருள் செய்விநாயகனே ஆ ஆ ஆ வேதனே வேத வேதாந்தமும் கலந்த விமலனே விண்ணவர்க்கெல்லாம் நாதனே நாத ஓங்காரமை பொருளே நால்வகை பதங்களும் தருவாய் ஆ நால்வகை பதங்களும் தருவாய் வேதனே வேத வேதாந்தமும் கலந்த விமலனே விண்ணவர்க்கெல்லாம் நாதனே நாத ஓங்காரமை பொருளே நால்வகை பதங்களும் தருவாய் ஆ நால்வகை பதங்களும் தருவாய் அருள் புரிவாய் விநாயகனே ஓங்கார நாதம் இது தெய்வ ஓங்கார நாதம் இது ஓங்கார நாதம் இது ஓங்கார நாதம் இது தெய்வ ஓங்கார நாதம் இது ஓங்கார நாதம் இது
தத்தகிதோம் தகதிவிதோம் தகதிவிதகதிவிதோம் தோம் தோம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனில் ஓங்கார நாதம் இது. தத்தகிதோம் தகதிவிதோம் தகதிவிதகதிவிதோம் தோம் தோம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனில் ஓங்கார நாதம் இது. தகதிவிதகதிவிதோம் தோம் தோம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனில் ஓங்கார நாதம் இது. தகதிவிதகதிவிதோம் தோம் தோம் என தாண்டவமாடிடும் ஆண்டவனில் ஓங்கார நாதம் இது. உமையாலும் உமையோனும் அன்றொரு நாள் இணைந்து இல்லையில் ஆடிய ஆட்டமன்றோ. உமையானும் உமையாலோ அன்றொரு நாள் இணைந்து இல்லையில் ஆடிய ஆட்டமன்றோ. சிவசக்தி மயமாக இருவருமே இணைந்து இல்லையில் ஆடிய ஆட்டமன்றோ. சிவசக்தி மயமாக இருவருமே இணைந்து இல்லையில் ஆடிய ஆட்டமன்றோ. அம்மையும் அப்பனும் ஆடிய போது அகில உலகமும் ஆடியது. அம்மையும் அப்பனும் ஆடியவாறு அகில உலகம் ஆடியது. சக்தி என்று ஒரு உருவம் ஆடி வர சகல உலகமும் ஆடியது. சக்தி என்ற ஒரு உருவம் ஆடி வர சகல உலகமும் ஆடியது. ஓம் என்று ஒரு உருவம் ஆடி வர உலகம் முழுவதும் ஆடியது. ஓம் என்ற ஒரு உருவம் ஆடி வர உலகம் முழுவதும் ஆடியது. அம்மையும் அப்பனும் ஆடிய போது அகில உலகமும் ஆடியது. சக்தி என்று ஒரு உருவம் ஆடி வர சகல உலகமும் ஆடியது. ஓம் என்று ஒரு உருவம் ஆடி வர உலகம் முழுவதும் ஆடியது. ஓங்கார நாதம் இது. இது உலகம் கீதம் இது. ஓங்கார நாதம் இது. ஆலயவனை அழகென்று ஒழிக்க அலங்கார மேடையிலே உலகமெல்லாம் விளங்க அல்லும் பகலும் அயராது உழைத்திட தித்திக்கும் தீந்தமிலே முத்து முத்தாய் எண்ணி கடலிலே குளித்து பன்னீரிலே மிதந்து சிலப்பதிகாரத்தை போன்று அமர்ந்திருக்கும் எனதருமை பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளம் சிங்கங்களே, காலையில் காடு சென்று மண்ணை பொன்னாக்கி மாலையில் வீடு திரும்பும் எனதருமை விவசாய பெருங்குடி மக்களே மற்றும் நாடகக்கலா ரசிகர்களே, உங்கள் அனைவருக்குமே இதோ இந்த பாசுபதம் என்னும் நாடகத்திலே காண்டிவதாரி அர்ஜுனனாக வேடந்தாங்கி நடிக்கிருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். முருகா உன் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் முருகா. ஆ, ஆ, ஆ. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது. நித்தமும் பாலிலே நீராட்டுவோம், பச்சை நிறத்திலே
கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது பன்னிரு விழிகளில் மை தீட்டுவோம் ஓ பன்னிரு செவிகளில் நகை சூட்டுவோம் பன்னிரு விழிகளில் மை தீட்டுவோம் ஓ பன்னிரு செவிகளில் நகை சூட்டுவோம் திருமார்பில் ஒளி வீசும் கவசம் இட்டு திருமார்பில் ஒளி வீசும் கவசம் இட்டு தேன் சிந்தும் முல்லை பூ மாலை அணிவோ திருமார்பில் ஒளி வீசும் கவசம் இட்டு தேன் சிந்தும் முல்லை பூ மாலை அணிவோ சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது முருகா 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 ஹலோ 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 உள்ளூரை சேர்ந்த கரகப்பூசாரி ஆறுமுகம் அன்னார் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்கள் இந்த ஆலயத்திலே அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாரியம்மன் அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன். ஹலோ ஹலோ சிவன் காலனியைச் சேர்ந்த ஈஸ்வரன் குடும்பத்தார் அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்தார்கள். அவர்கள் அந்த ஈஸ்வரன் அருள் பெற்று மாயக்கண்ணன் அருள் பெற்று அந்த மாரியம்மனுடைய அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன். உள்ளூரை சேர்ந்த உடன்பிறவா சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்கள் அந்த அங்காள பரமேஸ்வரியனுடைய அருள் பெற்று கொல்லிமலை மாசி பெரியண்ணசாமியினுடைய அருள் பெற்று இந்த மாரியம்மனுடைய அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன். கத்தாளப்பட்டியைச் சேர்ந்த மீனா மகதீஷ் குடும்பத்தார் அவர்கள் மௌலேஷ் குடும்பத்தார் அவர்கள் எனக்காக அன்பளிப்பளித்துள்ளார்கள். அவர்கள் அந்த மாரியம்மன் அருள் பெற்று ஆதிசிவன் மாயக்கண்ணன் அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன். இதோ இப்பொழுது என்னுடைய கதையை துவங்குகின்றேன். நஞ்சை கலனிகளின் நாயகனே நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சம் என்று வருபவர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருமுடைய நாயகனே நீ வாழ்க, நெஞ்சமதில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோ விண்ணுயர் பெரிய கோயில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தாரணையில் தமிழ் போல தலை நிமிர்ந்து வாழ்கவே, தாரணையில் தமிழ் போல தலை நிமிர்ந்து வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. நாட்டினான்
கதையை துவங்குவதற்கு முன்பதாக அந்த முருகப்பெருமானை வணங்கிவிட்டு என்னுடைய கதைக்கு செல்கின்றேன். ஹலோ 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 அப்படியே இருக்கட்டும். ஹலோ, அந்த முருகப்பெருமானை வணங்கிவிட்டு என்னுடைய கதைக்கு செல்கின்றேன். தீர்த்தங்கட்டும் தேவர் மலை, அங்கு தேவர் எல்லாம் வாழுமலை வாழுமலை வாழுமலை. புளியம்பட்டி சோலையிலே கந்தவேலையா உமக்கு பூசை முகம் நடக்குதையா முருகவேலையா. நாடு துதி தேசம் அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்திலே பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமாதேவிக்கும் பாண்டவர்களாகிய ஐவர்கள் நாங்கள் பிறந்தோம். தர்மர், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்ற ஐவர்கள் பிறந்து என்னுடைய தந்தையாகிய பாண்டு மகாராஜனுக்கு பிறகு
என்னுடைய அண்ணராகிய தர்மபூபதிக்கு முடிசூட்டி இந்த அஸ்தினாபுரத்தை நாங்கள் சீரோடும் சிறப்போடும் ஆட்சி புரிந்து வந்தோம். அப்படி நாங்கள் ஆட்சி புரிந்து வரும் தருணத்தில் எங்களுடைய பெரிய தந்தை மகனாகிய துரியோதனன், துர்ச்சாதனன், அவன் சகோதரர்களோ 99 பேர், கர்ணனோடு சேர்த்து 101 பேர், அவன் மாமன் சகுனி, இவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த பாண்டவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும், இல்லை என்றால் இவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டி விட வேண்டும் என்று எண்ணினார்கள். அப்படி எண்ணிய தருணத்தில் அந்த துரியோதனாகப்பட்டவன் பளிங்கிமா மண்டபம் ஒன்று கட்டினான். அந்த மண்டபத்திற்கு பாண்டவர்களாகிய எங்கள் ஐவரையுமே விருந்திற்கு அழைத்தான். நாங்கள் ஐவருமே அங்கே விருந்திற்கு சென்று விருந்து முடிந்து அமர்ந்திருக்கும் வேளையில் அந்த துரியோதனாகப்பட்டவன் எங்களை தந்திர விஷயமாக பகடையாடச் செய்தான். அந்த பகடையாட்டத்திலே அவனுடைய மாமன் சகுனியின் சூழ்ச்சியினால் எங்களை தோற்கடித்து விட்டான் சண்டாளன் துரியோதனாகப்பட்டவன். அந்த பகடையாட்டத்திலே நாங்கள் எங்களுடைய நாடு நகரம் பொன்பொருள் அனைத்தையும் இழந்து விட்டோம். பகடையில் தோற்ற பிறகு அந்த துரியோதனாகப்பட்டவன் தெரிவிக்கின்றான். எப்படி என்றால், பாண்டவர்களே, பகடையில் தோற்றவர்கள் 12 வருட வனவாசமும் 1 வருடம் அஞ்ஞாத வாசமும் இருந்து அந்த 18 நாட்கள் நடக்கக்கூடிய பாரத போரிலே வெற்றி பெற்றால் உங்களுக்கு பகுதி நாடு தருவதாக கூறி எங்களை வனத்திற்கு அனுப்பிவிட்டான் சண்டாளன் துரியோதனன். இப்பொழுது நாங்கள் வனத்திலே பர்ணாக சாலை அமைத்து வனச்சஞ்சாரம் செய்து கொண்டு வருகின்றோம். நான் இப்பொழுது என்னுடைய அண்ணன்மார்களுக்காக காய்கனிகளை பறித்து வருவதற்காக இந்த வனத்திற்கு வந்திருக்கின்றேன். என்னுடைய அண்ணன்மார்களுக்கு தேவையான காய்கனிகளை பறித்து விட்டேன். என்னுடைய அண்ணன்மார்கள் இருக்கக்கூடிய பர்ணாக சாலையை நோக்கி புறப்பட வேண்டும். இதோ புறப்படுகின்றேன், நான் புறப்படுகின்றேன். வேடப்பட்டியை சேர்ந்த ஊரார் ஐயாபுரி ஐயா அவர்கள் எனக்காக அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அவர்கள் அந்த மாரியம்மன் அருள் பெற்றும் மாயக்கண்ணன் அருள் பெற்றும் ஆதிசிவன் அருள் பெற்றும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன். குளந்தானூரை சேர்ந்த வேலு ட்ரம் செட் குழு உரிமையாளர் சக்கரை ஐயா அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்கள் அந்த கலைத்தாயினுடைய அருள் பெற்றும் இந்த மாரியம்மன் அருள் பெற்றும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வேண்டுகின்றேன். இதோ என்னுடைய அண்ணன்மார்களுக்கு போதுமான காய்கனிகளை பறித்து விட்டேன். இப்பொழுது என்னுடைய அண்ணன்மார்கள் இருக்கக்கூடிய பர்ணாக சாலையை நோக்கி புறப்படுகின்றேன். இதோ புறப்படுகின்றேன், நான் புறப்படுகின்றேன். காய்கனிகள் தான் பறி